Adobe Indesign பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை எப்படி பர்ஃபெக்டாக அலைன் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எப்படி கிராப் மார்க்ஸ் வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரே கிளிக்கில் எப்படி அடுத்தடுத்த ஃபோட்டோஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்ற டெக்னிக்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்டிசைனில் A4 பாதி A5 சைஸ் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் எடுத்து வரைஞ்சிட்டு ஸ்டாண்டர்டான பாஸ்போர்ட் சைஸ் டைமென்ஷன்ஸ் 35 mm by 45 mm, அதாவது 3.5 by 4.5 cm கொடுக்குறேன். இப்போ நமக்கு இந்த டைமென்ஷனில் ஒரு ஃப்ரேம் உருவாகி இருக்குது. இதில் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ப்ளேஸ் கொடுத்து நம்ம சிஸ்டமில் எங்கே ஃபோட்டோ இருக்கோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். சரியாக ஃபிட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் ஃபிட்டிங்கில் ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனேட்லி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஃபோட்டோ கரெக்டாக ஃபிட் ஆகியிருக்கு. இந்த ஃபோட்டோஸை நான் கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆப்ஜெக்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் போகிறேன். இதில் மூவ் அப்படின்ற ஆப்ஷனில் இங்கே ஹரிசாண்டலில் 35 mm கொடுத்துட்டு வெர்டிக்கலில் 0 கொடுக்குறேன். இப்போ நம்ம இருந்த இடத்துலேருந்து 35 mm ஒரிஜினல் மூவ் ஆகும். நம்ம ஓகே கொடுத்தா மூவ் ஆகும். அதை விட்டுட்டு காப்பின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா நம்மளோட ஒரிஜினல் ரீட்டர்ன் ஆகிட்டு ஒரு காப்பியும் க்ரியேட் ஆகும். ஸோ நான் காப்பி க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 35 mm தள்ளி இருக்குது. ஸோ இதோடைய விட் 35 mm அப்படின்றதுனால 35 mm தள்ளும்போது எக்ஸாக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அலைன் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன் ஸ்டெப் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 35 mm நமக்கு இன்னொரு டூப்ளிகேட் உருவாகி இருக்கு. அகைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன், இன்னொரு முறை ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன். இப்போ நமக்கு ஹரிசாண்டலாக டூப்ளிகேட்ஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகியிருக்கு. இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து. அகைன் ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அகைன் மூவ் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் 0 mm வச்சுட்டு இதோடைய ஹைட் 45 mm, ஸோ வெர்டிக்கலாக 45 mm மூவ் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். அகைன் ஓகே கொடுக்காம காப்பி கொடுத்தோன்னா ஒரிஜினல் செட் அப்படியே இருக்கும், நமக்கு ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் ஆகும். ஸோ நான் காப்பி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரோ க்ரியேட் ஆகிருக்கு. உங்களோட டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை இன்னும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் குரூப் ஆப்ஷன். இப்போது விண்டோவில் அலைன் பேனல் எடுத்துக்கிறேன். இந்த குரூப் பண்ண ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் டு பேஜ் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சென்டர் கொடுக்குறேன். நம்மளுடைய ஃபோட்டோஸ் சென்டராக பொசிஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணுறேன். நமக்கு தேவைப்பட்ட இந்த ஃபோட்டோஸ்க்கு நம்ம ஸ்ட்ரோக் அவுட்லைன்ஸ் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோலே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோவில் ஸ்ட்ரோக் மெனு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் 1 2 3 4 ஒரு 4 பாயிண்ட்ஸில் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா வெளியே போகுது. வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு அலைன் ஸ்ட்ரோக் டு இன்சைட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோக்குள்ளேயே வருது. இதில் நான் இந்த ஸ்ட்ரோக்கோடைய கலரை நான் ஒயிட்டாக நான் மாற்றுறேன். இப்போ நமக்கு ஒன்றுக்கு ஒன்று பர்ஃபெக்டாக அலைன் ஆகியிருக்கு. இதுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு கிராப் மார்க்ஸ் வைக்கலாம். ஸோ அகைன் விண்டோவில் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ஸில் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸில் கிராப் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்ஸை நான் அன்செக் பண்ணிவிட்டு கிராப் மார்க்ஸ் ஆன் பண்ணுறேன். நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கிராப் மார்க்ஸ் என்ன லென்த்தில் வேணும்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்த உடனே நமக்கு இங்கே கிராப் மார்க்ஸ் ஜென்ரேட் ஆகியிருக்கு. அதுவும் விண்டோவில் லேயர் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நமக்கு கிராப் மார்க்ஸ்னு ஒரு தனி லேயர் கிரியேட் ஆகிருக்கு. நமக்கு அதில் கிராப் மார்க்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்கு. இதை நம்ம ஹைட் பண்ணால் அந்த கிராப் மார்க்ஸ் இன்விசிபிள் ஆகிடும். நமக்கு வேணும்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். இதை நம்ம பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்டாக கட் பண்ணுறதுக்கும் இந்த கிராப் மார்க்ஸ் நமக்கு வசதியாக இருக்கும். இந்த இன்டிசைன் ஃபைலை நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படும்போது இந்த ஃபோட்டோவை சிங்கிள் கிளிக்கில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா விண்டோவில் லிங்க்ஸ் அப்படின்ற பேனல் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இங்கே நம்மளுடைய இந்த ஃபோட்டோ 10 டைம்ஸ் ப்ளேஸ் ஆகியிருக்கு. இதில் இந்த பர்டிகுலர் JPG ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீலிங்க் ஆல் இன்ஸ்டன்சஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய புது ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு சிங்கிள் கிளிக்கில் ஒரே டைமில் நம்மளுடைய எல்லா ஃபோட்டோஸும் புது ஃபோட்டோஸாக ரீப்ளேஸ் ஆகிடும். இந்த முறை மூலம் நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம தனித்தனியாக அதை அலைன் பண்ணிவிட்டு கிராப் மார்க்ஸ் வைக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.